அன்பிற்கினிய நண்பர்களே, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்கிற மூத்த மொழிக்கு இணங்க தமிழ்நாடு அரசியல் என்பது தந்தையும் மகனும் எந்த பாசப்பிணைப்பில் இருக்கிறார்கள் என்பதை வைத்தே அதை நோக்கியே ஈர்க்கப்படுகிறதே தவிர மகனுக்கு தகுதி இருக்கிறதா என்று தந்தை ஆராய்ச்சி செய்வதில்லை. தனக்கு மகனாக பிறந்திருக்கிறான், தான் தலைவனாகி இருக்கிறோம், எனவே தனக்கு பிறந்தவனும் தலைவனாக வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கிறதே தவிர தனக்கு பிறந்த மகனுக்கு அருகதை இருக்கிறதா, அனுபவம் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா என்று ஆராய யாரும் தயாராக இல்லை. குறைந்தபட்சம் இந்த தகுதிகளை உண்டாக்கி கொடுப்போம், கற்றுக் கொடுப்போம், வளர்த்து விடுவோம், பிறகு அவன் தலைவனாக வரட்டும். என்ன இருந்தாலும் இனிஷியல் தன்னுடைய இனிஷியல் தானே, அது உதவும் என்கிற நம்பிக்கை இல்லை. எப்படியாவது தன் வாழ்நாளிலேயே தன் வாரிசை தலைவனாக்கிவிட வேண்டும் என்று ஆசை மட்டுமே இருக்கிற காரணத்தால் தமிழ்நாடு அரசியல் அலைக்கழிக்கப்படுகிறது, அல்லோலகல்லோலப்படுகிறது. மக்களாகிய எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று நான் கருதுகிறேன். வாரிசு அரசியல் என்பதற்கும் ஏதோ ஒரு இடத்தில் முடிவு வர வேண்டும் அல்லவா? திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை கலைஞர், அவருடைய மகன், அவருடைய பேரன், மூன்றாவது தலைமுறை. நான் தமிழகத்தை மட்டும்தான் குறிப்பிடுகிறேன். அதற்கூட ஒரு அமைச்சர் சொல்லிவிட்டார், உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மகன் பிறந்து அந்த மகன் இருக்கிறானே, அவனுக்கும் நாங்கள் தலைவனாக அவரையும் ஏற்றுக்கொள்ளுவோம். கலைஞருடைய கொள்ளு பேரன், அந்த ஒரு குணம் போதாதா, ஒரு தகுதி அது இருக்கிறதல்லவா என்கிற போல் பேசிவிட்டார். எனவே இவர்கள் தந்தை தனையனுக்கு தகுதியை வளர்க்கவும் இல்லை, அந்த மகனாக இருக்கிறவர்கள் வளர்த்து கொள்ள தயாராகவும் இல்லை. தந்தைக்கு இருக்கிற மரியாதையில், அரசியல் பலத்தில், அனுபவத்தில் குளிர் காய்ந்து கொள்ளலாம் என்றே எண்ணுகிறார்கள். இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்று நான் மனமாற கருதுகிறேன். ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஒரு தந்தை சொல்லுகிறார், நான் என் மகனுக்கு எல்லா டெஸ்ட்டும் வைத்து பார்த்து விட்டேன், அவன் எல்லாவற்றிலும் பாஸ் ஆகிவிட்டான். யார்? முதலமைச்சர் தன் மகனை பற்றி சொல்லுகிறார். இவர் ஏதோ அமைச்சராக்கினாராம், பிறகு அவருக்கு பரீட்சைகள் வைத்து பார்த்தாராம், அந்த பரீட்சையிலே தேறிவிட்டாராம். அதுபோதும் அவர் மக்கள் வைத்த பரீட்சையில் தேறினாரா என்று கேட்டால் இல்லை. இன்னும் அவருக்கு சரியாக பேச வரவில்லை, கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஒரு மலிவான மீன்கடை பாஷையெல்லாம் பேசுகிறார். செருப்பாலட்சுமா கேட்டியா, இது போன்ற வார்த்தைகளை இவர் தவிர்க்க வேண்டும் என்பதற்காகவே எல்லா இடங்களில் அல்லது பல இடங்களில் எழுதி கொடுத்து அவரை படிக்கச் சொல்லுகிறார்கள். அதை கூட பார்த்து பார்த்துத்தான் வாசிக்கிறார். அந்த அனுபவம், எந்த சபையிலே என்ன பேச வேண்டும், எழுதி வைத்து கொண்டு படிப்பதென்பது தனக்கு முன்னால் பேசியவர்கள்
அல்லது பின்னால் பேசியிருக்கிறவர்கள் சொல்லக்கூடிய சொல்லிய கருத்துக்களுக்கு பதில் சொல்லுகிற வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். ஏதோ கட்டுச்சாப்பாட்டை போல கட்டி எடுத்து வந்து விட்டார்கள். யாரோ சமைத்தது, யாரோ எழுதியது, அதை பார்த்து வாசிப்பதென்பது குறிப்பாக அரசியல் கூட்டங்களில் அதை பார்த்து வாசிப்பதென்பது மிக கேவலம் என்று நான் கருதுகிறேன். அந்த தகுதி அதில் கூட ஒரு அரசியல்வாதியினுடைய அரிச்சுவடியில் கூட அவர் தயாராகவில்லை. நான் சன் தொலைக்காட்சியில் இதை சொன்னேன். அதற்கு ஒரு 2-3 பேர் சப்பை கட்டுகிறார்கள். மனுஷபுத்திரன் சொல்லுகிறார், இதுக்கு பேச்சு போட்டிக்கு போகிறவன் தான், இதுக்கு பேசுகிறவன் தான் இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேச முடியும். மற்ற தலைவர்களாக இருந்தால் படிக்கத்தான் வேண்டும், எழுதி வைத்து படிப்பது தான் சரி. அதற்கு இன்னொருவர் ஜால்ரா அடிக்கிறார். வேதனையான விஷயம், திரு பிரியன் சொல்லுகிறார், எழுதி வைப்பது படிப்புக்கு தானே முறை. பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும்தான் கையிலே பார்த்து எழுதி வைத்து படிக்க மாட்டான் என்று சொன்னவர் மனுஷபுத்திரன். பேரறிஞர் அண்ணாவை தன் வாக்குத்திறத்தால் கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடித்த பேரறிஞர் அண்ணாவை இதைவிட அவமானப்படுத்த வேறு வார்த்தைகள் இல்லை. கலைஞர் அவரை வேறு மாதிரி மட்டம் தட்ட இயலாது. அந்த கட்சியை ஆரம்பித்த பேரறிஞர் அண்ணா அடுக்குமொழிக்கு சொந்தக்காரர். பார்த்தா படித்தார். எந்த சூழ்நிலையில் என்ன பேச வேண்டுமோ எழுதி வைத்து எடுத்து வந்து படித்தால் அது சுவையாக இருக்காது. அறிஞர் அண்ணா ஒரு கூட்டத்திற்கு போகிறார். நல்ல வெயில் காலம், ஆற்று மணலில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் இந்த தலைமுறை பேரறிஞர் அண்ணாவை அவர்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் பேச்சுக்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று நான் மிகுந்த பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆற்றங்கரையிலே கூட்டம், காற்றும் பெரிய அளவுக்கு இல்லை. இவர் 9 மணிக்கு வந்து விடுவார் இரவு என்ற நிலை எதிர்பார்த்தவர்கள் 11 மணிக்குத்தான் வந்து சேருகிறார். வழியில் கூட்டங்கள். அதனால் மக்கள் கொஞ்சம் வயதானவர்கள் கொஞ்சம் கண்ணசர ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை கைதட்டல் ஒளிதான் கிட்டத்தட்ட எழுப்பிவிட்டது. நிலைமையை புரிந்து கொண்ட பேரறிஞர் அண்ணா, பேச்சை எழுதி எடுத்து வராத பேரறிஞர் அண்ணா ஆரம்பிக்கிறார். மணியோ 10:30, மாதமோ சித்திரை, உங்கள் கண்களிலோ நித்திரை, என் சொல் ஒவ்வொன்றும் முத்திரை. அப்படியே தூங்கினவரெல்லாம் எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார். மணியோ 10:30, மாதமோ சித்திரை, உங்கள் கண்களிலே நித்திரை, என் சொல் ஒவ்வொன்றும் முத்திரை. இதை எவனாவது எழுதி வைத்து கொண்டு வந்து படிக்க இயலுமா? கலைஞரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அநேகமாக மெஜாரிட்டி மக்களுக்கு அவருடைய பேச்சுத்திறன் தெரிந்திருக்கும். அந்த வரிசையில் வந்தவர் பட்டிமன்ற பேச்சாளர் தான். மனப்பாடம் செய்து வந்து ஒப்பிப்பான், பேசுவான். மற்றவர்களெல்லாம் எழுதி வைத்து படிப்பார்கள். வருத்தத்துக்குரிய விஷயம் போகட்டும். இப்படித்தான் இன்றைய ஊடகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. விலைக்கு வாங்கப்பட்ட கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்துக்கு நல்லதல்ல என்பது மட்டுமே என்னுடைய மனமார்ந்த வேதனை. இது ஒரு குடும்பம், தந்தை மகன். இன்னொன்று டாக்டர் ராமதாஸ்
அவர் தன் மகனை கொண்டு வந்திருக்கிறார். அரசியல் வளர்ந்து வந்திருக்கிறார். குதித்து வந்தவர் அல்ல. உதயநிதியை போல் குதித்து லிஃப்டில் ஏறி வந்தவர் அல்ல. ஓரளவுக்கு நியாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கொடுக்கப்பட்டு வந்திருக்கிறார். ஆனால் அதுவும் அவரை கூட திரு ராமதாஸ் தலைவனாக ஏற்றுக்கொள்வதில்லை. தலைவன் என்று ஒருவன் வந்துவிட்ட பிறகு நிறுவன தலைவர்கள் கருத்தை சொல்லாமல் இருப்பது நல்லது. தினம் தான் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார். ஒரு அறிக்கை நிறுவன தலைவர், ஒரு அறிக்கை தலைவர். காரணம், அது தந்தை மகன் என்பதனால் தலைவன் என்கிற ஸ்தானத்துக்கு இழிவு ஏற்படுத்தப்படுகிறது. திரு அன்புமணி தான் தலைவனாக தன் கையில் செங்கோலை எடுத்துக்கொண்டு ஆட்சி செலுத்த வேண்டும். அவரால் முடிவதில்லை. தந்தை தனையனை பற்றி மகிழ்ந்து பேசுகிறார். தனையன் தந்தையை பற்றி மகிழ்ந்து பேசுகிறார். அவர்கள் குடும்பமே தந்தை தனையனை பற்றி பேசுகிறார். அரசியல் வேடிக்கை. மூன்றாவது, திமுகவை உடைத்துக்கொண்டு வெளியே போனாரே, வாரிசு அரசியல் தவறு என்று சொல்லிவிட்டு அந்த வைகோபால் சாமி தனக்கு வயதாக இயலாமை வர வர தன் மகனை பையாபுரியை அரசியலில் தூக்கிவிடுகிறார். அவர்கள் பேசிய பேச்சுக்களை, கர்ணகடூரமான கலைஞரை பற்றி அவர்கள் பேசிய கர்ணகடூரமான வார்த்தைகளை, ஸ்டாலினை பற்றி அவர்கள் பேசியதை அவர்களுக்கு நினைவிருக்காதா என்று கேட்டால் தெரியவில்லை. வேற என்ன சொல்ல இயலும்? போகட்டும். அடுத்து வீரமணி, முதுபெரும் தலைவர்களில் ஒருவர். அவர் கூட தன் மகனைத்தான் கட்சியில் கொண்டு வந்திருக்கிறார். அது சின்ன கட்சி, அரசியல் கட்சி அல்ல. சொத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்கின்றன. எனவே சொத்துக்களை யார் ஆள்வது என்பது ஒரு பிரச்சனை. அதுதான் யாரெல்லாம் அரசியல் தன் மகனை கொண்டு வருகிறார்களோ, மகளை கொண்டு வருகிறார்களோ, மனைவியை கொண்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு கொள்கை வாரிசு ஒருவர் அல்ல. கொள்கை வாரிசு அவர்கள் தேடவில்லை. தான் சம்பாதித்து வைத்திருக்கிற, கட்சியின் பெயரால் வைத்திருக்கிற சொத்துக்கள் யார் வசம் போய் சேர்வது, ஒப்படைப்பது, அந்த வருமானத்தை, சொத்துக்களையும் வருமானத்தையும் உபயோகப்படுத்திக் கொள்ளப் போவது யார்? அதனால்தான் தன் குடும்பத்துக்குள் ஒருவரை கொண்டு வர வேண்டிய அவசியம் வீரமணிக்கும் நிகழ்ந்திருக்கிறது. வெட்கமான விஷயம்தான் இது. இந்த லிஸ்ட் இதோடு முடிந்துவிடவில்லை. திருமதி பிரேமலதா அவர்கள் கணவனால் கண்டறியப்பட்டவர். மனைவிக்கு பணிவிடை செய்தார், கணவனுக்கு பணிவிடை செய்தார். ஒரு மனைவியாக அப்படியே தலைமையானார். இப்போது மகனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் மகனுக்கு ஒரு பதவி கொடுக்கப் போகிறேன். என்ன, இவர்கள் வீட்டு சாக்லேட்டா என் மகனுக்கு ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்க போகிறேன் என்று. அந்த மகன்தான் பாராளுமன்ற தேர்தலில் தோற்றபோது சொன்னார், சின்ன குழந்தையை தோற்கடித்து விட்டார்கள். குழந்தைக்கு வயது என்ன? 33 வயது. அது குழந்தை என்றால் இந்த அம்மையார் ஏன் தேர்தலில் நிறுத்தினார்? அந்த குழந்தையை ஏமாற்றிவிட்டார்கள். இவருடைய அறிக்கை. இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு கேவலமாக எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அதையும் தாண்டி எண்ணூற்றான் கொள் எனும் சொல் என்ற முது மொழியின் அடுத்த கட்டத்துக்கும் தமிழ்நாடு வந்துவிட்டது. கல்வி அமைச்சர், அவருடைய மகன் ஏதோ ஒரு பள்ளியிலே படிக்கிறான், 7ஆம் வகுப்போ 6ஆம் வகுப்போ. அந்த பள்ளியிலே
இவரை அழைக்கிறார்கள். இவரும் விரும்பி போகிறார். மகன் படிக்கிற பள்ளியாயிற்று என்று. ஏதோ ஒரு போட்டியிலே, அது ஒரு குழு போட்டியாம், குரூப் போட்டியாம். அதில் அந்த மகனையும் கொண்டு இருக்க வைத்து ஒரு 5-6 பேருக்கு அந்த குழுவுக்கு கொடுக்கிற பரிசை மகனுக்கும் கொடுத்து தந்தையின் கைகளால், தந்தையின் திருக்கரங்களால் மகன் வாங்கி கொண்டான். போகட்டும், இது இப்போதுதான் ஆரம்பிக்கவில்லை, கொஞ்ச காலமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது. கலைஞர் கூட சொல்வார், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, மகன் என்பதனால் விட்டுவிட முடியுமா என்ற கேள்வியை ஒரு நையாண்டி சிரிப்போது அவரை கேட்டுக்கொண்டு அது தொடர்கிறது. ஆனால் அடுத்த கட்டம் என்று நான் சொன்னேன் அல்லவா, அதுவும் நிகழ்ந்துவிட்டது. அந்த மகனை நம்முடைய பத்திரிகைக்காரர்களெல்லாம் மிக உயர்ந்தவர்கள். அவர்களுக்கு எந்த பக்கத்தில் ஜாம் தடவப்பட்டிருக்கிறது ரொட்டியில் என்று தெரியும். அந்த பையனை பேட்டி எடுக்கிறார்கள். அந்த பையன் பெருமிதத்தோடு சொல்லுகிறான், என் தந்தை பெரிய அறிவாளி, அவரை பற்றி நான் பெருமைப்படுகிறேன், பல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி. கம்பன் வீட்டு கட்டுத்திரையும் கவி பாடும் தமிழக அமைச்சர் கடையோடி மகன் கூட அவரை பற்றி கவிதை பாடுவான். நீ என்ன ஏதோ ஒரு எதிர்க்கட்சி நிருபர் இருப்பார் அல்லவா, நீ என்ன படிக்கிறாய், எந்த மொழி, 2ஆம் மொழி? அவன் சொல்லுகிறான், பிரெஞ்சு பாடம் எடுத்திருக்கிறேன். அப்படியா, நீ தமிழை எடுக்கவில்லையா? இல்லை, நான் தமிழ் பாடம் எடுக்கவில்லை, படிக்கவில்லை. ஆணித்தரமாக வருகிறது பதில். மிக சின்ன வயதில் மகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இதுதான் நடக்கும். அந்த பையன் உண்மையை பேசிவிட்டான். உடனே அமைச்சர் சொல்லுகிறார், இல்லை அவன் போய் தப்பாக சொல்லிவிட்டான். திடீரென்று மைக்கை காண்பித்தவுடன் அவன் பயந்து போய் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் பிரெஞ்சு சொல்லிவிட்டான். அவன் தமிழ்தான் படிக்கிறான். அவன் அழுத்த திருத்தமாக முகத்தில் கொஞ்சமும் மிரண்டு போய்விடாமல், பயந்து விடாமல், அதிர்ச்சி அடைந்து விடாமல் சொல்லுகிறான், நான் தமிழ் படிக்கவில்லை, பிரெஞ்சு தான் 2 பாடம் படிக்கிறேன். 2ம் சொல்லுகிறான். என்ன படிக்கிறேன் பிரெஞ்சு, என்ன படிக்கவில்லை தமிழ் படிக்கவில்லை. ஒரு தந்தை இப்படிப்பட்ட வெட்கங்கெட்ட அரசியல் வாழ்வுக்காக தன் மகன் பொய் சொல்லுகிறான், தெரியாமல் சொல்லுகிறான் என்று மகனுக்கு பொய்யை கற்றுக் கொடுக்கிற தந்தை அரசியல் பதவிகளுக்காக இவன் தந்தை எண்ணூற்றான் கொல் எனும் சொல். நண்பர்களே, கொஞ்சம் மாற்றி வாசிக்க வேண்டும். இவன் தந்தை என்ன பொய் சொல்லி கொடுத்தானோ, பிரெஞ்சென்று சொல்லாதே தமிழென்று சொல். இப்போது இதில் 2ஆம் கட்டம் ஆரம்பித்திருக்கிறது. செகண்ட் ஸ்டேஜ். எங்கு கொண்டு போய் விடுமோ எண்ணூற்றான் கொல் எனும் சொல் அறியேன். நன்றி, வணக்கம்.